ஒரு பறவை வளர்க்கறதுனால நம்ம லைஃபே ஆபத்துல முடியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அது உண்மைங்க. அந்த பறவை வேற எதுவும் இல்ல. பீஜியன்ஸ், புறாக்கள். சோ அந்த புறாக்கள் வளர்க்கறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறாக்களோட டிராப்பிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ அதாவது புறாக்களோட எச்சம். அது வந்து கீழ விழுந்து ட்ரை ஆக என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பவுடர் ஃபார்ம்க்கு வந்துரும். சோ அந்த பவுடர் ஃபார்ம்ல நெறைய ஃபங்கஸ், மைக்ரோப்ஸ்லாம் இருக்கும். அது நமக்கே தெரியாம நம்மள சுத்தி இருக்கும்போது, நம்ம போய் அதுக்கு ஊட்டும்போதோ, இல்ல அதோட விளையாடும்போதோ, நம்ம மூக்குக்குள்ள போயிட்டு நம்ம அத இன்ஹேல் பண்ணிடுவோம். சுவாசிச்சுடுவோம். ஒன்ஸ் அத சுவாசிச்சுட்டோம்னா, நம்ம உடம்பு அத எதிர்த்து சண்டை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல ரொம்ப சிவியர் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் நடக்கும். எஸ்பெஷலி லங்ல. சோ அந்த டைம்ல லங்ஸ்க்கு பெர்மனன்ட்டா இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நெறைய இருக்கு. சோ அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். நம்பர் 1, ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்துல புறாக்கள்லாம் இருக்கு, நீங்க அந்த டர்ட் எல்லாம் கிளீன் பண்றீங்க அப்படின்னா, அதை கிளீன் பண்ணும்போது N95 மாஸ்க் போட்டுக்கோங்க, கிளவுஸ் போட்டுக்கோங்க, அதை போட்டுட்டு கிளீன் பண்ணுங்க. நம்பர் 2, நீங்க ஹை ஸ்டோரி அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அபார்ட்மெண்ட் பால்கனிஸ் எல்லாம் சீல் பண்ணிடுங்க. சோ தட் அந்த புறாவோட வேஸ்டோ இல்ல புறாவோ வந்து உட்காராத மாதிரி சீல் பண்ணிக்கலாம். நம்பர் 3, முடிஞ்ச அளவுக்கு புறாக்களை இந்த மாதிரிலாம் ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா நாங்க ரீசெண்டா நிறைய கேசஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப பெர்சிஸ்டன்டா காஃப் இருந்துகிட்டே இருக்கு ஒரு சிலருக்கு, பிளஸ் என்விரான்மெண்ட்ல கொஞ்சம் புறாக்களோட நடமாட்டமும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இது ஜஸ்ட் சாதாரண ஒரு காஃப் தானே அப்படின்னு நினைச்சு ட்ரீட் பண்ணாம விட்டுறாதீங்க. ஏர்லியரா போயிட்டு டயக்னோஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ HRCT செஸ்ட், அதுக்கப்புறம் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்றதுனால இதை கொஞ்சம் ஏர்லியாவே கண்டுபிடிக்கலாம். அதுக்காக புறாக்களை வளர்க்கவே வேணாம், ஃபீடே பண்ண வேணாம்லாம் சொல்லல. பட் உங்களை நீங்க அதுல இருந்து சேஃபா பாதுகாத்துக்கோங்க. இந்த பூமி எல்லாருக்குமானது தான். பி அவேர், டேக் கேர்.